விதா, விடைபெறக்கூடிய ஹஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்டதொரு பேருரையை பெருமானார் நிகழ்த்தினார்கள். உலகம் அழியும் வரை நடக்க வேண்டிய, நடக்கக்கூடிய, செய்ய வேண்டிய எல்லா விதமான விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி பேருரையிலே பெருமானார் நமக்கெல்லாம் உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மக்களே நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000க்கும் மேலான சஹாபாக்கள் குழும்பி இருக்கின்ற அந்த பெரும் திரளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களே, மூமின்களே என்று சொல்லவில்லை, பொதுமக்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலக மக்களுக்கு எல்லாம் பெருமானார் உபன்யாசம் செய்தார்கள். கடைசி நேரம் பெருமானார் இதற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற விஷயத்தையும் செய்திகளையும் பெருமானார் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பதிவு செய்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்களே நன்கு கவனமாக கேளுங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏன் எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அடுத்த வருடம் நான் இந்த இடத்திலே உங்களோடு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமா என்பதை பற்றி நான் தெரியவில்லை. அதனால் நான் சொல்லதை நீங்கள் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய தினத்திலே அரஃபா மைதானத்திலே துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாளிலே சிறப்பிற்குரிய இடத்திலே சிறப்பான மாதத்திலே சிறப்பான தினத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான சஹாபாக்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் திமாவுக்கும் ஆராலுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய எல்லா விதமான கண்ணியங்கள், இவைகள் எல்லாம் போக்கப்படக்கூடாது. யாருக்கும் யாருடைய கண்ணியத்தையும் போக்குவதற்கு உரிமை இல்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களை உயிருக்கும் உடைமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் யாரும் பங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா?